ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா மாங்காய் பஜ்ஜி. மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. மாங்காய் எல்லாத்துக்குமே ஈஸியா கிடைக்கும். உங்க வீட்லயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாங்காய் பஜ்ஜி ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்காய் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. மாங்காய் 1 பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த மாங்காயில் வேணால் போடலாம். குண்டு மாங்காய், அந்த மாதிரி கெராப் மாங்காய் எதில் போட்டாலுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, வெல்லம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. வெல்லம் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணுங்கள், இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ தான் எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மிளகாய் இதில் சேர்த்துடலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இப்போ இதில் மாங்காய் சேர்த்துடலாங்க. மாங்காய் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க லைட்டாக. இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாப்பாட்லேயுமே கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க, சுட சுட சாப்பாட்டில். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க மாங்காய். மூடி போட்டு வச்சிடலாம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மாங்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. மாங்காய் நல்லா வெந்துருச்சு குலைவா. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வெல்லம் சேர்த்துடலாங்க. வெல்லம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மாங்காய் மட்டும்தானே சேர்த்தோம், ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா இன்றைக்கே கூட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி மாங்காய் நல்லா குலைவாக வெந்து மாங்காய்லாம் கரைஞ்சி இருக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெந்திருந்ததுன்னா ஊறுக்காய் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வெந்து சதெல்லாம் வந்து இந்த சாம்பாரில் மிக்ஸ் ஆகியிருந்தால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மாங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் பஜ்ஜி இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்குலாம் அட்டகாசமா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.